ஒரு நாள் வீதியில் வந்து ஒருத்தர் கழுதி பிடிச்சிட்டு வந்துருந்தாருங்க. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். கழுதை பால் விற்கிறேங்க அப்படிங்கிறாரு. நான் ஆத்தூர்ந்து வர்றேன்னு சொன்னாருங்க. வீதி வீதியாக போய் கழுதை பால் விற்றுட்ருக்காரு. இப்போ கூட கழுதை பால் விற்கிறாங்களான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பண்டைய காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு அந்த கழுதை பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போவும் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டேன். குழந்தை பிறந்த குழந்தைக்கு எத்தனை இருந்து கொடுக்கலாம்? சின்ன 1 மாதம் குழந்தை இருந்து கொடுக்கலாம். 1 மாதம் குழந்தை 1 மாதம் 2 மாதம்னா ஒரு சங்கு கொடுக்கலாம். 6 மாதம் ஆனால் 2 சங்கு வாங்கி. இது வந்து புதுசாக குட்டி போட்ட இது இல்லைங்களா கழுதை? அப்போ இதுதான் பால், அது குட்டிங்க. பால் வந்து ஒரு சங்கடம் என்ன விலைக்கு? 50 ரூபாங்க ஒரு சங்கு. 50 ரூபா தான். 50 மில்லி வாங்கினா 200 ரூபா. அவ்வளோதான், 50 மில்லியை போட்டு கொடுத்துருங்க. பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கழுதை பால் வந்து பிறந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க, குழந்தையோட தாய்க்கும் கொடுப்பாங்க. குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பழக்கம் அந்த காலத்து தொட்டு. ஏன்னா அந்த காலத்தில் மருத்துவமனையில் இந்த அளவுக்கு இல்லாததுக்கு ஒரு காரணம் இந்த கழுதை பால் கொடுக்கறது தான். நோய் எதிர்ப்பு கொடுக்க சொல்லி இந்த கழுதை பால் கொடுப்பாங்க. அது இன்றைக்கும் வழிமுறையில் இருக்கா சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து பதிவிட்டுருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.